வணக்கம் அண்ட் வெல்கம் டு த ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. ஜூலை 27 இன்னைக்கு நேஷனல் கொரியன் வார் வெட்ரன்ஸ் ஆர்மிஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து அமெரிக்கா அனுசரிக்கிறாங்க. அது என்ன கொரியன் வார் எதுக்காக அமெரிக்கா அனுசரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வடகொரியா தென்கொரியான்ற ரெண்டு பகுதியை வந்து சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் பிரித்து ஆண்டுகிட்டு இருந்தாங்க. ரெண்டு பேருமே அந்த இடத்த விட்டு போயிட்டாங்க. சரி, மறுபடியும் வடகொரியாவும் தென்கொரியாவும் ஒன்றா சேர்ந்துருமா அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் நிலைமைகள் சரியில்லாததுனால ரெண்டு பகுதியும் வந்து தனித்தனியாக பிரிஞ்சே இருந்தாங்க. ஸோ இப்போ என்ன ஆச்சுன்னா, அந்த இடத்துல சியோல் அப்படின்ற ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அந்த பிளேஸை வடகொரியா கைப்பற்றணும்னு சொல்லிட்டு தன்னுடைய வாரை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. தென்கொரியாவுக்கு என்ன ஆச்சுன்னா, அமெரிக்காவும் ஐக்கிய நாடுகள் சபையும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்படி தான் கிட்டத்தட்ட 1.8 மில்லியன் வீரர்களை அமெரிக்கா வந்து தென்கொரியாவுக்கு கொடுத்தாங்க. வடகொரியாவுக்கு சீனாவும் சோவியத் யூனியனும் சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுடைய வீரர்களை அந்த இடத்துல கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ இப்படி இந்த வாருன்றது கிட்டத்தட்ட 2 வருஷமாக தொடர்ந்து நடந்துச்சு. இதில் அமெரிக்க வீரர்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 37,000 பேர் வந்து இறந்து போனாங்க, தன்னுடைய உயிரை விட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் 1953 ரெண்டு பேரும் சமாதான உடன்படிக்கையில் சைனை போட்டு அந்த வாரையும் நிறுத்திட்டாங்க. ஸோ அந்த பகுதிகளில் ஒரு பெரிய வாருன்றது அமைதியை நிலவுனாலுமே கூட இவ்வளோ பேர் இழந்திருக்கிறாங்களே. ஸோ அதுக்காக அவங்க நாட்டோட வீரர்களை இழந்திருக்கோன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வந்து இதுக்காக ஒரு நினைவு தினத்தை அனுசரின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் இந்த டே இருக்குதுங்க. இதே டேல பார்த்தீங்கன்னா வடகொரியா என்ன பண்ணுறாங்கன்னா, இது ஒரு விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு கோலாகலமான திருவிழாவும் கொண்டாடுறாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து விக்ட்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு வடகொரியா செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 27. அட் த சேம் டைம் நேஷனல் கொரியன் வார் வெட்ரன்ஸ் ஆர்மிஸ்டிஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அனுசரிக்கிறாங்க அமெரிக்கா ஜூலை 27. நெக்ஸ்ட் ரீட்டைல் ட்ரேட் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது வந்து லாஸ்ட் சாட்டர்டே வந்து ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க இந்த ஜூலை மாதத்தில். இந்த சின்ன சிறு குறு தொழிலாளர்கள் தான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டோட மிகப்பெரிய போனாவே இருப்பாங்க. ஏன்னா என்னதான் நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனங்களை வச்சுருந்தாலும் அதனுடைய உதிரி பாகங்கள்ன்றது இந்த மாதிரியான பிளேஸில் உருவாக்கி வெளில வரதாக தான் இருக்கும். 1966 பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் இருந்த காலகட்டத்திலே பார்த்தீங்கன்னா இந்த டேட்டை உருவாக்கிட்டாங்க. பட் இருந்தாலும் 2013 தான் பார்த்தீங்கன்னா இது இன்னும் பெரிய செலிப்ரேஷனாக அந்த ரீட்டைல் ட்ரேட் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலையினுடைய கடைசி சனிக்கிழமை. இந்த வருஷம் இந்த டேட்டில் வந்துக்குதுப்பா. நெக்ஸ்ட் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனில் ஒரு டேங்க. இது வந்து 2016 ஒரு பெரிய சுகாதார திருத்தங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு யூரோமைதீன் அப்படின்ற அமெரிக்காவிலேருந்து வந்த பர்சன் மூலமாக அந்த மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் இந்த கொண்டாட்டன்றது பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியன் இவங்களோட சேர்ந்து இருந்த காலகட்டத்திலே இருந்துச்சு. ஆனால் இவங்களுக்கான அந்த வார் தான் போக சரி அந்த டேட்டை மாற்றலான்னு சொல்லிட்டு அந்த டேட்டை மாற்றி இந்த டேட்டுக்கு மாற்றிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வேறு ஒரு நாளில் தான் இருந்துச்சு. ஸோ 2023 கணக்குப்படி பார்த்தீங்கன்னா உக்ரைனில் மட்டுமே கிட்டத்தட்ட 3,20,000 பேர் வந்து பதிவு செய்யப்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறாங்க. ஸோ அப்படி ஒரு முக்கியமான ஒரு துறையாக இது இருக்கிறதுனாலையும் மருத்துவம்ன்றதானே எல்லாமே பேஸு. என்ன ஆச்சுனாலும் அவங்க தான் நம்மளை காப்பாற்றினுக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை கொண்டாடுறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தினமாக தான் மெடிக்கல் ஒர்க்கர்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க உக்ரைனு ஜூலை 27. நெக்ஸ்ட் ரிமெம்பரன்ஸ் டேவை இன்னைக்கு வியட்நாம் வந்து அனுசரிக்கிறாங்கப்பா. ஏன்னா இந்தோனேஷியன் வார் அப்படின்னு சொல்லிட்டு இது இன்னொரு பேர் சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் இந்த வார் வந்து 20 வருஷமாக நடந்துச்சுங்க. இந்த வாரில் கிட்டத்தட்ட 8,60,000 பேர் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி இதில் 1.9 மில்லியன் வரைக்கும் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தகவலும் இருக்குது. ஸோ இந்த வார் மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸோட வார், அப்புறம் அந்த கம்போடியா வார், வியட்நாம் வார், சைனீஸ் தாய்லாந்து வார் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட வார் இந்த வியட்நாம் ஃபேஸ் பண்ணியிருக்கு. இதில் எல்லாத்துலேயும் இறந்து போனவங்கள நினைவு கூந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு அனுசரிப்பு தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிமெம்பரன்ஸ் டே. அப்படி உருவாக்கப்பட்ட ஒரு தினத்தை தான் இன்றைக்கி வியட்நாம் வந்து அனுசரிக்கிறாங்க ஜூலை 27. நெக்ஸ்ட் புரிட்டோரிக்கோவில் இன்றைக்கி ஜோஸ் செல்சோ பார்போசா டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இவர் வந்து ஒரு சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தார். அட் த சேம் டைம் இவர் ஒரு மருத்துவர். அதுக்காக தான் பயங்கரமாக பாடுபட்டு வெளிலலாம் போய் படிச்சுட்டு வந்தார். ஏன்னா ஒரு கருப்பினத்தவர் போய் படிக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இவங்க நாட்டிலேருந்து போய் படிச்சுட்டு வந்து அவங்க மருத்துவம் பார்க்கலான்னு பார்த்தா அப்போ இருந்த சர்வாதிகாரம் இவங்க வந்து தப்பானவர், இவர் வந்து பதிவு செய்யப்பட்டவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுக்குனாங்க. பட் ஆனால் அமெரிக்கா ஒரு பெரிய சப்போர்ட்டை கொடுத்து அதன் மூலமாக ஒரு சிறந்த ஒரு டாக்டராகவும் மாறினார், ஒரு அரசியல்வாதியாகவும் மாறினார். அவங்க நாட்டில் இந்த காப்பீடு திட்டங்கள்லாம் கொண்டு வந்த ஒரு முக்கியமான பர்சனாக இவர் பார்க்க போகிறார். அதனால தான் பார்த்தீங்கன்னா புரிட்டோரிக்கோவில் இந்த ஜோஸ் செல்சோ பார்போசாவுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க ஜூலை 27. எல்லாம் மாறுங்கிற நம்பிக்கையும் எண்ணம் மட்டும் இருந்தால் போதாது, அந்த மாற்றத்துக்கான முதற்படியை நாம தான் வச்சாகணும். மறுபடியும் எல்லாரும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாத அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.